வணக்கம். ஆன்மீக கலைஞர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்சம். ருத்ராட்சம் பத்தின அனைத்து விதமான சந்தேகங்களையும் இந்த பதிவு தீர்த்து வைக்கணும்னு நான் முழுமையா நம்புறேன். இதை முழுசா பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ருத்ராட்சம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ருத்ராட்சம் பற்றிய சித்தர் பெருமக்கள் பாடல்கள் கூறப்பட்டுள்ள தகவல். வடமொழியில ருத்ராட்சம் என்பதற்கு ருத்ரனின் கண்கள் என்பதாக பொருள் கூறப்படுகிறது. ருத்ரன் என்பது சிவனை குறிக்கிறது. கேனிட்ரஸ் என்ற மரத்தோட பழத்திலிருந்து எடுக்கிற கொட்டை தான் இந்த ருத்ராட்சம். இந்த மரங்கள் உலகில சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்குது. நேபாள நாட்டில் விளையிற ருத்ராட்ச மணிகள் தான் தரத்துல உயர்ந்ததா கருதப்படுது. இயற்கையில ருத்ராட்சம் செம்மையும் கருமையும் கலந்தேறிய பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். கடையில விற்பனைக்கு கிடைக்கிற ருத்ராட்சம் பெரும்பாலும் மெருங்கேற்றப்பட்டும் சாயமேற்றப்பட்டும் தான் இருக்குது. ருத்ராட்சத்தின் மகிமை பத்தி பார்க்கலாம். ருத்ராட்சம் எவ்வாறு தோன்றியது? ருத்ராட்சம் சிவனோட கண்கள்ல இருந்து தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அதை அணிபவர் அவர் கண்களைப் போலவே காப்பாற்றுவார். எனவே அனைவரும் கண்டிப்பாக 5 முக ஒரு ருத்ராட்சமாவது எப்போதும் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சிவபுராணத்துல சொல்றாங்க. யாரு வேண்டுமானாலும் ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். ருத்ராட்சத்தை யாரு வேண்டுமானாலும் அணியலாம். எல்லா நேரத்திலும் அணிந்திருக்கலாம். நீர் பருகும் போதும், உணவு உண்ணும் போதும், தூங்கும் போதும், எல்லா காலத்திலும் ருத்ராட்சம் அணிந்திருக்க வேண்டும் என்று சிவபெருமானே கூறியுள்ளதாக சிவபெருமானம் தெரிவிக்கிறது. சிறுவர் சிறுமியர் ருத்ராட்சம் அணிவதால் அவர்களின் படிப்பு திறமை பளிச்சிடும். ருத்ராட்சத்தை பெண்கள் அணிந்தால் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்வார்கள். இதனால் அவர்களுடைய கணவரும் தொழிலில் வெற்றியும் இல்லத்தில் லட்சுமி கடாட்சியமும் நிறைந்திருக்கும். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் தான் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர். ருத்ராட்சம் அணிந்திருந்தால் மனமும் உடலும் தூய்மை அடையும். எனவே உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாமல் நம்பிக்கையோடு ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள். எப்படி மருந்துக்கு பத்தியம் அவசியமோ அதுபோல ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு மது அருந்துதல், புகைப்பிடித்தல், புலால் உண்ணுதல் போன்றவற்றை படிப்படியாக விட்டுவிட முயற்சிக்க வேண்டும். முக்கியமாக மாடு, பன்றி மாமிசம் சாப்பிடுவது தவிர்ப்பது மிகவும் நல்லது. பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாதுன்னு சிலர் சொல்றாங்களே. பெண்களின் பெரும் தெய்வமாக விளங்குபவள் ஆதிபராசக்தி. அவள் ருத்ராட்சம் அணிந்திருப்பதை கொந்தலகம் சடைபிடித்து விரித்து பொன்தோல் சூழ கழுத்தில் கண்டிகையின் குப்பை பூட்டி என்று விவரிக்கிறது அருணாச்சல புராணம் பாடல் 330. பழி, பாவம் முதலியவற்றை முழுவதுமாக தீர்த்து காட்டுகிற திருநீரையும் ருத்ராட்சையும் தனது திருமேனி முழுவதிலும் அகிலாண்டேஸ்வரி அணிந்து கொண்டாலாம். பாசத்திற்கு ஏது பழியும் பாவமும்? நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தானே அம்பிகையே ருத்ராட்சம் அணிந்து கொள்கிறாள். எனவே பெண்கள் தாராளமாக அம்பிகை காட்டும் வழியை பின்பற்றி ருத்ராட்சம் அணிய வேண்டும். மேலும் சிவ மகா புராணத்திலும் பெண்கள் கட்டாயம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்ற சிவபெருமானே வலியுறுத்தியுள்ளார். எல்லா நாட்களும் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? பெண்கள் தங்களுடைய தாலி கொடியில் அவரவர் மார்பை ஒட்டிய சைவ வைணவ சின்னங்களை கோர்த்துத்தான் அணிந்திருக்கிறார்கள். அதை எல்லா நாட்களும் தானே அணிகிறார்கள். சில பெண்கள் எந்திரங்கள் வரையப்படாத தாயத்து போன்றவற்றை எப்போதும் அணிந்திருப்பதுண்டே. இவற்றை போல் ருத்ராட்சையும் எல்லா நாட்களிலும் கழற்றாமல் அணிய வேண்டும். ருத்ராட்சம் வாழும் இந்த உடம்பிற்காக அல்ல, உயிரின் ஆத்மாவிற்காகவே சிவபெருமானால் அருளப்பட்டது. ருத்ராட்சம் கண்டிப்பாக அணிய வேண்டுமா? இன்று பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஆண் பெண் இருபாலாரும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும். ஏனெனில் நம்மை படைத்ததே பாவங்களை போக்கி சிவபெருமானின் திருவடியை அடைவதற்காகவே. நாம் வாழ்க்கையில் வரும் கஷ்டம், வேதனை, துன்பம், வலி இவைகளிலிருந்து விடுபடுவதற்காகவே ருத்ராட்சம் அணிய வேண்டும். ருத்ராட்சம் அணிந்தால் மறுபிறவி இல்லை, மகா பேரானந்தமே. ருத்ராட்சம் அணிவதை சில பேர் நீர் அணியக்கூடாது, சுத்தமானவர்கள் தான் அணிய வேண்டும் என்று சொல்வார்கள். அதை பொருட்படுத்தவே வேண்டாம். இறைவனுக்கு ஒருவர் மீது கருணை இருந்தால் மட்டுமே ருத்ராட்சம் கழுத்தில் அணியும் பாக்கியம் கிடைக்கும். ருத்ராட்சம் முழுக்க முழுக்க சிவபெருமானுடையது. சிவபெருமான் கண்களை விழித்து 1000 வருடங்கள்
கடும் தவம் இருந்து அவர் கண்களில் இருந்து தோன்றியதே ருத்ராட்சம். ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் சிவ குடும்பத்தில் ஒருவராவார். சிவபெருமான் தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பாரா? அதனால் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். ருத்ராட்சத்தை அணிந்த பின் எந்த சூழ்நிலையிலுமே கழட்டவே கூடாது. நீங்கள் இப்பொழுது எப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதுபோல் வாழ்ந்தால் போதும். இதில் எவ்வித மாற்றத்தையும் செய்ய தேவையில்லை. நெற்றியில் திருநீர் அணிந்து ஓம் நமச்சிவாய சொல்லி வந்தாலே போதுமானது. நீத்தார் கடன், அதாவது திதி கொடுக்கிறது, பெண்கள் தீட்டு, கணவன் மனைவி இல்லற தாம்பத்திய நேரங்களில் ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. முக்கியமா இம்மூன்று விஷயங்களும் இயற்கையானதுதான். இதில் எந்த நிகழ்ச்சியும் செயற்கையானதே கிடையாது. நீத்தார் கடன் போன்றவற்றை செய்யும் போது அதை செய்ய விருப்பம் இருப்பவரும் செய்பவரும், அதாவது அதை செய்பவரும் ருத்ராட்சம் அணிந்திருப்பது அவசியம். நீத்தார் கடன் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அதை செய்து கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி, ருத்ராட்சம் அணிந்திருக்கிறது ரொம்ப அவசியம்தான், நல்லதுதான். அதனால பித்ருக்கள் ஆன்மாக்கள் மகிழும் என்று சிவபெருமானை உபதேசித்திருக்கிறார். இனியும் ஏன் சந்தேகம்? ஆகையால் இம்மூன்று நிகழ்ச்சிகளின் போது கண்டிப்பாக ருத்ராட்சம் அணியலாம். அதனால் பாவமோ தோஷமோ எதுவுமே கிடையாது. ருத்ராட்சத்தில் எத்தனை முகம், யார் யார் எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம்? ருத்ராட்சத்தின் குறுக்கே அழுத்தமான கோடுகளை காணலாம். இதற்குத்தான் முகம் என்று பெயர். 5 கோடுகள் இருந்தால் 5 முகம், 6 கோடுகள் இருந்தால் 6 முகம் என்று இப்படியே கணக்கிட வேண்டியதுதான். எத்தனை முகம் என்பதை கண்டுபிடிக்க எவ்வித முன் அனுபவமும் தேவையில்லை. கண்ணால் சாதாரணமாக பார்த்தாலே போதும். எல்லா இடங்களிலும் எளிதில் கிடைக்கும் 5 முக ருத்ராட்சம் தான். 5 முக ருத்ராட்சம் அணிவதே போதுமானது. பகவானின் திருமுகம் 5, நமச்சிவாயம் 5 எழுத்து, பஞ்சபூதங்கள் 5, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நமது கை கால் விரல்கள் 5, புலன்கள் 5. ஆகையால் மிக அதிகமாக 5 முக ருத்ராட்சத்தையே படைக்கின்றார். ஆகையால் 5 முக ருத்ராட்சம் அணிவது மிகச் சிறப்பு. இதை ஆண், பெண் மற்றும் குழந்தைகள் என சகல மாணவர்களும் அணியலாம். 5 முக ருத்ராட்சத்திலேயே மற்ற எல்லா முக ருத்ராட்சங்களினால் கிடைக்கின்ற பலன்களும் அதிலே அடங்கிறது. 1 to 14 முகங்களுடைய ருத்ராட்சங்களும் கிடைக்கின்றன. மொத்தம் எத்தனைனா 14 முகங்கள் வரைக்கும் ருத்ராட்சம் இருக்கு. நம்முடைய புராதன மருத்துவ நூல்களில் சிறப்பாக சொல்லப்பட்ட 27 நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய ருத்ராட்சம் என்ன? முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் உள்ளவங்க 9 முகம், 2 முகம், 3 முகம் உள்ள ருத்ராட்சங்களை அணியலாம். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க 6 முக ருத்ராட்சத்தை அணியலாம். கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறவங்க 1, 3, 11, 12 முக ருத்ராட்சங்கள் அணியலாம். ரோகிணி நட்சத்திரம் 2, 3 முக ருத்ராட்சம் அணியலாம். மிருகசீரிஷம் 3 முக ருத்ராட்சத்தை மட்டும்தான் அணிய முடியும். திருவாதிரை 8, 5, 11 முக ருத்ராட்சத்தை அணியலாம். புனர்பூச நட்சத்திரம் 5 முகம், பூசம் 7 முகம், ஆயில்யம் 4 முகம், மகம் 9, 2, 3 முகம், பூரம் 6 முகம், உத்திரம் 1, 3, 11, 12 முகம், ஹஸ்தம் 2, 3 முகம், சித்திரை 3, சுவாதி 8, 5, 11, விசாகம் 5 முகம், அனுஷம் 7 முகம், கேட்டை 4 முகம், மூலம் 9, 2, 3, பூராடம் 6, உத்திராடம் 1, 3, 11, 12, திருவோணம் 2, 3, அபிட்டம் 3, சதயம் 8, 5, 11, புரட்டாதி 5 முகம், உத்திரட்டாதி 7 முகம், ரேவதி 4 முகம். ருத்ராட்சத்தை அணிந்து கொண்ட பலன்கள் என்னென்ன? நீராடும் போது ருத்ராட்சம் அணிந்திருந்தால் கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் புராணங்கள் இல்ல. கங்கையில் மூழ்கினால் பாவம் போகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பாவங்கள் தான் நமக்கு கஷ்டம் உண்டாக்குகிறது. ருத்ராட்சம் அணிவதால் கொடிய பாவங்கள் தீரும். இதனால் நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களும் படிப்படியாக குறைந்துவிடும். மேலும் ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் செய்யும் தொழில் மேன்மையும்
சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும், பகவானின் பேரின்பமும் ஆனந்தமும் கிடைக்கும் என்று சிவ மகாபுராணம் அறுதியிட்டு கூறுவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, ருத்ராட்சம் அணிவதால் இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புற்றுநோய் போன்றவற்றின் தீவிரம் குறைவாக வெளிநாட்டவர்கள் ஆய்வில் கூறி. உலகில் மற்ற பகுதிகளில் உள்ளவர்கள் அவர்களின் மத சின்னங்கள் அணிய வெட்கப்படுவதில்லை. நாம் நமது மத சின்னங்களாகிய விபூதி, ருத்ராட்சம் மற்றும் நமச்சிவாய என்ற ஜபம் ஆகியவற்றை ஏன் விட வேண்டும்? இதற்காக யாராவது நம்மளை கேலி பேசினாலும் பொருட்படுத்த வேண்டாம். அப்படி பேசுகிறவர்களா நமக்கு சோறு போட போகிறார்கள்? அவர்களா நம்மை காப்பாற்றுகிறார்கள்? ஆனால் ருத்ராட்சம் அணிந்து நமச்சிவாய என்று எல்லா காலத்திலும் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சிவபெருமான் நிச்சயம் காப்பாற்றுவார். அவரவர் தங்கள் வாழ்க்கையிலேயே இதை அனுபவபூர்வமாக உணரலாம். ருத்ராட்சம் அணிபவர்கள் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் ருத்ராட்சத்தை கழட்டவே கூடாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் கருணை செய்தால் ருத்ராட்சம் அணிந்து அவருடைய நாமத்தை கூட நான் சொல்ல முடியும். ஓம் நமச்சிவாய ஓம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பற்றின உங்க மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.